வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கற்பனையாக பேசுவோம் இல்லையா, அந்த கற்பனையாக பேசுகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு சண்டே லீவு. அப்போ நம்ம வீக்லி 6 டேஸும் ஸ்கூலில் இருக்கோம். நம்ம என்ன பேசுவோம்? நாளைக்கு லீவு, நாளைக்கு இந்நேரம்லாம் நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் என்னோடய லஞ்சை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நாளைக்கு இந்நேரம்லாம் நான் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போயிருப்பேன்னு சொல்கிறதில்ல, நான் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிருப்பேன்னு சொல்கிறதில்ல, போயிட்டுருப்பேன்னு சொல்கிறதில்ல. நான் பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பேன், நான் போய் முடிச்சிட்ருப்பேன்னு அர்த்தம். சரியா? இந்த டென்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துடலாம். என்ன ஃபார்முலா வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லு வரும். வில் ஹேவ், கண்டிப்பாக என்ன வரும்? வில் ஹேவ் வரும். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட். என்ன ஃபார்முலா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி தான். எல்லாத்துக்குமே என்ன தான் வரும்? எல்லாத்துக்குமே பக்கத்தில் வில்லு வந்துடும், அப்புறம் ஹேவ் வந்துடும், கூடவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே என்ன சொன்னேன்? பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹேவ் ஹேஸ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேடு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல வில் ஹேவ் கூட வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹிண்ட்ஸு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஹிண்ட் இருக்குது. இந்த சென்டென்ஸ் கூட இந்த ஹிண்ட்டு வார்த்தைங்க கண்டிப்பாக வரும். இல்லை வரலனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இந்நேரம் அப்படின்னு அர்த்தம். பை திஸ் டைம் டுமாரோ. பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் இந்நேரம், இதே நேரத்தில் அடுத்த வாரம். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த்து, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி நாங்கள் மந்த் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு இந்நேரம், அடுத்த வாரம் இந்நேரம், அடுத்த மாதம் இந்நேரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். பை த எண்ட் ஆஃப் திஸ் டே, இன்றைய நாள் முடிவில் அப்படின்னு அர்த்தம். பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த், இந்த மாதம் முடிவில். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக், இந்த வாரத்தோட முடிவில். பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர், இந்த வருஷத்தோட முடிவில் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நல்லா கவனிக்க. இப்போ நான் சொல்கிறத, இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுன்றது இந்த ஹிண்ட்டு வார்த்தையை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னும் அந்த ஆக்ஷன் முடியல இல்லையா, இன்னும் அந்த செயல், அந்த ஆக்ஷன் முடியல, இனிமே தான் நடக்க போகுது. ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம்? நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுகிறோம். ஓகேவா? நாளைக்கு மதியம் நான் லஞ்சு பிரியாணி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மதியம் நான் பிரியாணி செய்ய போகிறாங்க, சாப்பிட்றேன்னு வச்சுக்கேன். ஆனால் நான் சாப்பிடல, நாளைக்கு தான் சாப்பிட போகிறேன். ஆனால் அதை எப்படி சொல்கிறேன்? நாளைக்கு மதியம் நான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். ஓகேவா? நான் செஞ்சு முடிச்சிட்ருப்பேன் ஒரு ஒர்க்கை அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப். ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸோட மீனிங்கை பாருங்கள், உங்களுக்கே புரியும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப். இந்த சூசன்றது என்னது? இந்த சூசன்றது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். வில் ஹாவ்ன்றது அது கூட சேர்ந்து வர வேர்பு. ஐ என்னது? சப்ஜெக்டு. சூஸ், அதை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். சூஸ்ன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சோஸ்ன்னா பாஸ்ட் டென்ஸ், சூசன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. நான் A1 குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான்
A1 குரூப்பை செலக்ட் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது கூட நம்ம என்ன சேர்க்கலாம், ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப். இது மேலே இருக்க ஹிண்ட் வார்த்தையில் எதை சேர்க்கலாம்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்தோட முடிவில் நான் என்ன பண்ணியிருப்பேன், அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளே, இப்போ 2024, நெக்ஸ்ட் இயர்னாது 2025. நீங்கள் 11th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு 11th போவீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணியிருப்பீங்க. எப்போது, ஏப்ரல், மே, ஜூன் அந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா. அப்போ 2025 முடியறதுக்குள்ளே நீங்கள் A1 குரூப்பை செலக்ட் பண்ணி முடிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப். இப்போது இதுக்கு கொஸ்டின் கேட்குறோம். கொஸ்டின் கேட்கும் போது இங்கே வில் ஹேவ் இருக்குது இல்லையா, அதனால் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கிடையாது, வில்லை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ வில், இப்போ ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப்புன்னா அப்போ கொஸ்டின் கேட்கும்போது நீ A1 குரூப்பு சூஸ் பண்ணிகிட்ருப்பியா அடுத்த வருஷம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ நீன்னு தான் கேட்போம். அதுக்கு என்ன போடலாம், வில் யூ ஹாவ், ஐக்கு பதிலாக ஹேவ் வந்திருக்கு. வில் யூ ஹாவ் சூசன் A1 குரூப், இது கொஸ்டின். இப்போ ஆன்சர் எழுதணுன்னா எஸ். இப்போ ஆன்சர் சொல்லும் போது நான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஐ வில் ஹாவ் சூசன் A1 குரூப். நோ, ஐ won't ஹாவ் சூசன் A1 குரூப். அடுத்து இதுக்கு நெகட்டிவாக கொஸ்டின் கேட்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், வில் யூ நாட் ஹாவ் சூசன் A1 குரூப். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது எப்படி, பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனோட மீனிங்கையும் பார்த்தோம். இப்போ நம்ம முக்கியமான செக்ஷனுக்கு வந்திருக்கோம், இந்த கம்பேரிசன். இந்த கம்பேரிசனில் தான் நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் 4 டென்ஸையுமே எழுதியிருக்கேன். என்னென்ன டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டென்ஸ் பாருங்கள், என்ன இருக்குது, சப்ஜெக்டு, ஸ்போக், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இங்கே என்ன இருக்குது, ஸ்போக்குன்னு தான் இருக்குது. அப்போது அது வேர்பு 2. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு 2னா என்ன அர்த்தம், அது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம் இல்லையா. இது என்ன டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். செகண்டு பாருங்கள், இது சப்ஜெக்டு, ஹாவ் ஸ்போக்கன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸ்போக்கன்றது. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்கு. அப்போ இது என்ன டென்ஸு, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாரு, சப்ஜெக்ட் ஹேடு கூட என்ன வந்திருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு ஸ்போக்கன் முன்னாடி என்ன இருக்குது, ஹேடு இருக்குது. அப்போ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். லாஸ்ட் ஒன் இப்போ பார்த்தோம்ல, சப்ஜெக்ட் வில் ஹாவ் ஸ்போக்கன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இது என்ன டென்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது இப்போ இந்த 4 டென்ஸும் எழுதிட்டோம். இப்போ இந்த 4 டென்ஸையும் தமிழில் சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிளியராக புரியும். ஐ ஸ்போக் டு ஹிம்னா நான் அவங்கிட்ட பேசிட்டேன். இது ஐ ஸ்போக் டு ஹிம். ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம்னா நான் இப்போ தான் அவங்கிட்ட பேசினேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் நான் அவங்கிட்ட பேசினேன், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்கிட்ட நான் பேசினேன். ஐ ஹேட் ஸ்போக்கன் டு ஹிம், நான் எப்போயோ அவங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம், நான் நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளே அவங்ககிட்ட பேசி முடிச்சிருப்பேன். நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்ககிட்ட பேசி முடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4த்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். நீங்கள் இந்த 4 வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன தமிழ் மீனிங்கை சொல்லி பார்த்து எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் படி பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஐ ஸ்போக் டு ஹிம்
எஸ்டர்டே டைமிங் சொல்லணும் இல்லையா, ஏதாவது ஒரு டைமிங்கை மென்ஷன் பண்ணணும். ஐ ஸ்போக் டு ஹிம் எஸ்டர்டே, நேற்று நான் அவங்ககிட்ட பேசினேன். அப்போ டைமிங் வந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம் ஜஸ்ட் நவுன்னு போடலாம். ஜஸ்ட் நவ், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் அவங்ககிட்ட பேசினேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் நவுன்றதுனால கொஞ்சம் நேரம் தான் நினச்சிக்க கூடாது, அது கொஞ்சம் நேரமாகவும் இருக்கலாம். இந்த சென்டென்ஸை பொறுத்து, சொல்கிறவங்கள பொறுத்து, காலத்தை பொறுத்து கொஞ்சம் நேரமாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் காலமாகவும் இருக்கலாம், ஒரு வாரமாகவும் இருக்கலாம், 3 வாரமாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போ தான் சமீபத்தில் நடந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐ ஹேட் ஸ்போக்கன் டு ஹிம்னா இதுக்கு என்ன க்ளூ கொடுத்தேன், பழைய பாஸ்ட் டென்ஸு, பழைய பாஸ்ட் டென்ஸு, ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. ஐ வில் ஹேவ் ஸ்போக்கன் டு ஹிம்னா இனிமே தான் நடக்க போகுது, ஆனால் நான் நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுவேன். ஓகேவா? என்ன காலையிலேருந்து விளையாடிட்டே இருக்கே, எப்போ தான் நீ படிக்க போகிற, நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, எதாவது முடிச்சியான்னு கேட்டால் நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் ஆகுது. ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க், நான் என்னோடய ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்ருப்பேன் நைட்டுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி கிளியராக பார்த்தோம், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். ஸோ இந்த 3 டென்ஸையும் நல்லா புரிஞ்சிக்கணும். இதுலேருந்து நிறைய எரர் ஸ்பாட்டிங் 1 மார்க் வரும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ். இது வரைக்கும் பார்த்த 9 டென்சஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு இல்லையா. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்து பேசிவ் வாய்ஸ் ஈஸியாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். அதனால் நம்ம டென்ஸு தான் பார்க்குறோன்னு நினச்சிக்காதீங்க. இந்த டென்ஸு பார்க்கும்போதே நம்ம கூடவே என்ன தான் பார்த்துட்ருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம், எரர் ஸ்பாட்டிங்கை பற்றி பார்க்குறோம், 1 மார்க்கு சூஸில் வரும் அதை பற்றி பார்க்குறோம், ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம், ஒரு காம்படிஷன் போகிறோன்னா டென்ஸு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டென்ஸை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசியாக பண்ண இந்த கம்பேரிசனை நல்லா லிசன் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதி இதே மாதிரியே கம்பேர் பண்ணி சொல்லி பாருங்கள், தமிழில் கரெக்டாக சொல்லி பாருங்கள், ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸுக்கும் என்ன தமிழ் அர்த்தம்னு சொல்லிவிட்டு. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.